நேற்று பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளான் மடக்கூதி நீ மீனவர்களுடைய பிரச்சனையை பேசுற. மீனவர்களுடைய பிரச்சனை பேசணும்னா ஒன்றிய அரசு கிட்ட தான் பேசணும். ஒன்றிய அரசை எதிர்த்து உனக்கு போராட்டம் பண்றதுக்கு தைரியம் இருக்குதா? நீ விசில் அடிச்சான் குஞ்சு தானே, உனக்கு போராட்டம் பண்றதுக்கு தைரியம் இல்ல. மத்திய அரசு ஒன்றிய அரசு உன்னை டார்ச்சர் பண்ணுன்றதுக்காக அவனுங்களை பத்தி நீ பேசுறதே கிடையாது, தைரியமும் கிடையாது. நீ ஒரு கோழை வெத்து விட்டு அனாமத்து நடிக்க தெரிஞ்சா நடிப்போட போடா. நீ அரசியலுக்கு வந்து மக்கள் உன்னை ஏத்துக்குவாங்கன்னு நினைக்கிறியா? அப்படி இப்படின்னு ஓவரா என்னமோ சீன் போடுற. உன் சீன் பட்டம்லாம் சரிதான். 2026 அறந்து உன்ன நடுத்தூர்ல வந்து நிப்ப. நீ சும்மா இந்த பித்தலாட்ட பேச்சு விளம்பரத்துக்காக பேசுற பேச்செல்லாம் உன்ன மாரி 1000 நடிகர்கள் வந்து போயிட்டானுங்க. சிவாஜி இருந்தாரு, கமல் இருந்தாரு, ரஜினி அன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா இருந்து எவ்வளவு தமிழ்நாடு பூரா உன்னோட அதிகமா வச்சிருந்தாரு. அவராலே ஒண்ணும் பண்ண முடியல, அமைதியா போயிட்டாரு. திமுகவை தீய சக்தி என்ற நீ என்ன குழா சக்தியா இல்ல வந்து பைப்பு சக்தியா? உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. வந்து நின்றுட்டு சீன் போடுற. பொம்பளைங்களை பத்தி சொல்ற. பொம்பளைங்களை இன்னைக்கு மாசம் வந்து 2000 ரூபாய் அறிவிச்சிருக்காரு. இந்த மாசம் 3000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்திருக்காரு. அது இல்லாம 5000 ரூபாய் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் திமுக வந்து உலக வரலாற்றிலே யாருமே செய்யாத சாதனையை செஞ்சுன்னு இருக்காங்க. நீ என்னமோ வந்து அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம்னா உன்னால ஒண்ணு வச்சுக்க. நீ நிக்கிற இடத்துல உன்னால டெபாசிட் வாங்க முடியாது, அது மனசுல வச்சுக்க. உன்னுடைய தொகுதியில உனக்கு முதல்ல கட்டமைப்புன்னு ஒண்ணு இருக்குதா? உன் கட்சிக்கு கட்டமைப்புன்னு ஒண்ணு இருக்கா? கட்டமைப்பு ஒரு கிளைக்கழகத்துல ஒரு செயலாளர் நிர்வாகிகள் எதுவுமே கிடையாது. உனக்கு கட்டமைப்பும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கட்டமைப்பு இல்லாம உன்னால கட்சி நடத்த முடியுமா? எந்த கிளைக்கழகத்துல நீ நின்னாலும் சரிதான், ஆள் வேலை செய்யறதுக்கு முன் வர மாட்டான். அங்க இருக்கிற அண்ணா திமுக ஆகட்டும் திமுக ஆகட்டும் எல்லாருமே கட்டுக்கோப்பா இருப்பாங்க. உன்னுடைய பூச்சாண்டி வித்தெல்லாம் எங்க காமிச்சிங்க. தைரியமா இருந்ததுன்னா நீ போய் மத்திய அரசை எதிர்த்து குரல் கொடுத்து அவங்களுக்கு மீனவர் பிரச்சனைக்காக பேசு. இல்லாட்டனா தமிழ்நாட்டுல பேச முடியாது. கடல் சார் வந்து இயக்கம் வந்து மத்திய அரசு கட்டுப்பாட்டுல. உனக்கு என்னடா உனக்கு தெரியும்? ஃபர்ஸ்ட் ஆனா ஆவணா அரசியல்ல தெரியுமா? நீ விசில் அடிச்சா குஞ்சு மடக்கூதி, உனக்கு என்னடா தெரியும்? ஒழுங்கா பேசு. இந்த பேச்செல்லாம் எங்க கழக தலைவர் தளபதி வருங்கால வந்து இந்தியாவே வழி நடத்த இருக்கிறாரு. அடுத்ததும் திமுக தான். இன்னும் வந்து திமுக 50 வருஷத்துக்கு ஆட்சியில் இருக்கும், ஒண்ணுமே பண்ண முடியாது. உன்னுடைய டப்பா எல்லாமே அருந்து 2026 தூங்கிடும். ஞாபகம் வச்சுங்க. தேவையில்லாத பேச்செல்லாம் நாவ அடக்கி பேசு. உனக்கு விசேடிச்சா குஞ்சியோட நிப்பாட்டிங்க. உனக்காக யாரும் வந்து பூத்துல வந்து நிக்க மாட்டாங்க. உன் நிர்வாகி யாரும் பூத்துல வந்து நிக்க மாட்டாங்க. முதல்ல ஓட்டு கேட்க மாட்டாங்க. யாரு வந்து ஓட்டு கேட்பாங்க? யாரும் வந்து ஓட்டு கேட்க மாட்டாங்க. கட்டமைப்பு இல்லாத, காங்கிரீட் இல்லாத, என்ன பேஸ் மட்டம் இல்லாத உன்னுடைய கட்டடம் அது வந்து நிலைக்காது, இடிஞ்சு விழுந்துரும்.